நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. பட்டாளர்களே, மாநிலத்தைச் சேர்ந்த சகோதரிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த எழுச்சி பயணம் ஸ்டாலின் தூக்கத்தை கலைச்சிடுது. எழுச்சி பயணம் ஸ்டாலினுடைய தூக்கத்தை கலைச்சிடுது. நேற்றைய தினம் இந்த பகுதிக்கு வந்துட்டு போயிருக்கார் சிதம்பரத்திற்கு. அவர் இந்த பகுதிக்கு வந்து முதலா ஒரு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு விளம்பரத்தால இந்த மக்களிடத்துல வெளியிட்டு போயிருக்கார். உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னா இதுவரைக்கும் யாருடன் ஸ்டாலின் இருந்தாரு மக்களை கேட்கிறார். இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின், இப்பதான் ஓட்டு போட்ட மக்களை சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காரு. எப்போ 50 மாதம் ஆட்சி செய்த பிறகு மக்களுடைய செல்வாக்கு இழந்த நிலையில அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கிறது. இந்த தேர்தலை முன்னிட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக உங்களுடன் ஸ்டாலின் என்று வீடு வீடா அதை கொண்டாந்து கொடுக்க இருக்கிறாங்க. இதுல 46 கோரிக்கைகள், அந்த கோரிக்கைகளா நீங்க கொடுத்தீங்களா நிறைவேற்றி தரலாம். இதெல்லாம் உண்மையா? 50 மாத காலம் என்ன பண்ணன? ஓட்டு போட்ட மக்களுக்கு நாமம் சாத்திரதான் மிச்சம். இப்ப மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். அதிமுக ஆட்சியிலேயே அம்மா திட்டம், அதிமுக ஆட்சியில நம்முடைய வருவாய் அதிகாரிகள் ஒவ்வொரு பகுதிக்கா வந்து கிராமம் வந்து பாத்தீங்கன்னா மக்களை தேடி வருவாய்த்துறை அதிமுக ஆட்சியில அம்மா திட்டம் கொண்டாந்துருக்கிறோம். இத காப்பி அடிச்சு ஸ்டிக்கர் ஒட்டி இப்போ உங்களுடன் ஸ்டாலின், திரு ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது இந்த அம்மா திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை துவக்கி வச்சு வார ஒரு முறை கோட்டாட்சியாளர், தாசில்தார், கிராம நிர்வாக அதிகாரில ஒவ்வொரு ஊரா வந்து மக்கள்கிட்ட குறைகளை கேட்டு குறைய போக்கி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உன்ன போல அடுத்த ஆண்டு தேர்தல் வருதை எதிர்நோக்கி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக அதிமுக திட்டம் போடல. அதிமுக பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அம்மா திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை தீட்டி அதிகாரிகள் வந்து மக்களை பார்த்து அந்த மக்களுடைய பிரச்சனைகளை விண்ணப்பத்தை பெற்று தீர்த்து வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீங்க ஸ்டாலின் பாத்தீங்கன்னா அப்படியே போட்டோ ஷூட் போட்டு அப்படியே மேக்கப் போட்டு அப்படியே தொலைக்காட்சிக்கு வந்து நிற்பார். அப்படியே போட்டோ போடுவாங்க. தம்பி அப்படியே கொடி தள்ளிப்படி, தம்பி கொடி தள்ளிப்படிப்பா, அங்க இருக்கு கொடி, படம் எடுக்கிறாங்கப்பா, கொஞ்சம் தள்ளிப்படி. அப்படியே போட்டோ ஷூட் போட்டு ஒரு பேர் வைப்பார். என்ன ஒரே திட்டத்துக்கு பல பேர் வைத்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின். என்னென்ன நிறைய பேர் வச்சிருக்கார். நீங்க மக்களை ஏமாற்றுவதற்காக ஆட்சி செய்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆக இன்றைய தினம் இந்த விளம்பரத்தால் எடுத்துக்கிட்டு ஊடா வராங்களா? இதுக்கு 4 கூடுதல் தலைமைச் செயலாளர் பொறுப்பிருக்கிற IAS அதிகாரி நியமிச்சிருக்காங்க. இவர் சொல்லி பார்த்தாரு, மக்கள் கேட்கல. அமைச்சர் சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. பொதுக்கூட்டத்தை போட்டு பேசி பார்த்தாங்க, மக்கள் நம்பல. அதிகாரிகளை வச்சு IAS துறை செயலாளர் வச்சு இந்த திமுக ஆட்சியில மக்களுக்கு செய்த நன்மை அதை நீங்க வெளிப்படுத்தும் சொல்லி இன்றைய தினம் ஸ்டாலின் அறிக்கை விட்டு 4 செக்ரட்டரி நியமிச்சிருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, செய்தி மக்கள் தொடர்பு துறை. இந்த செய்தி மக்கள் தொடர்பு துறை அங்க இருக்கிற IAS துறை செயலாளர் இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு. அந்த துறையின் வாயிலியா ஏன் நீங்க வெளியிட முடியல? பயம்.
மக்கள் செல்வாக்கு எழுந்துட்டாரு. அதனால அவருடைய ஆட்சியில திட்டங்களை எல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகள் விளக்கு வாங்கலாம். என்ன விளக்க போற? நான் இப்போது கூட்டத்தின் வாயிலாக துறை செயலாளர்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்க உண்மை செய்தி நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க. நாங்க வேண்டான்னு சொல்லல. அதே நேரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்வதை நீங்கள் திரித்து அவர் செய்யாத திட்டத்தை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அதை வெளியிட்டா அதுக்கு முழு பொறுப்பு இந்த ஐஏஎஸ் அதிகாரி தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் முதல்வரின் முகவரி திட்டம், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். என்னையா இதெல்லாம் பேரு? ஸ்டாலின் பேர் வைக்கிறதுல வல்லவர். அந்த பேர் வைக்கிறதுக்கு நோபல் பரிசு ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. பேர் வைக்கிறதோட சரி. நீங்க அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஒவ்வொரு திட்டமும் அறிவிப்பார். நீங்க எல்லாம் எடுத்து பாருங்க. அதுக்கு ஒரு குழு போட்டுவார். அதோட முடிஞ்சு போச்சு. திட்டத்தை அறிவிப்பாரு, பேரை வைப்பாரு, அதோட கைவிட்டுவார். இது வரைக்கும் 52 குழு போட்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்களே. 52 குழு போட்டிருக்கிறார். இந்த 52 குழு என்ன செஞ்சது? அதனால மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது? எதுவுமே இல்ல. அத்தனையும் பொய். நாட்டு மக்களை ஏமாற்றுவதில் வல்லவர், கைதேர்ந்தவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே. 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 525 அறிவிப்புகள் வெளியிட்டதை செயல்படுத்துவோம் என்று சொன்னீங்க. செஞ்சாங்களா? அவர்கள் அறிவித்த 10% அறிவிப்பு செயல்படுத்தலைங்க. 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டம் 50 நாளா குறைஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, கல்வி கடன் மாணவர்கள் இளைஞர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு வங்கியில கடன் வாங்கினாங்க. அந்த கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாரு. ரத்து செஞ்சாரா? அதுக்கு மேல நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னாரு. ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து பண்ணாரா? அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எங்களிடம் ரகசியம் இருப்பதா சொன்னாரு. ரகசியம் சொன்னாரா? பொய் தானே சொல்லியிருக்காங்க. பொய்யான அறிக்கை தானே. ஆனா அவர்களுக்கு 2026 தேர்தலில் உங்களுடைய நல்ல முடிவை மரண அடி அந்த தேர்தலை கொடுக்க வேணும். அதோட இன்னொன்னு சொல்றார். போன இடத்தெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் உரிமை தொகை கொடுக்கிறார். எப்ப கொடுத்த? 28 மாசம் கழிச்சு கொடுத்த. அதற்கு நான் சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசினேன். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்தாங்க. பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி, ஊடகத்தில் பேட்டி எல்லாம் கொடுத்த பிறகு வேற வழி இல்லாம 28 மாதம் கழிச்சு தான் இந்த குடும்ப தலைவிக்கு 1000 உரிமை தொகை கொடுக்கிறார். தேர்தல் நேரத்தில் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 உரிமை தொகை கொடுப்பேன்னு சொல்லிட்டு வெறும் 1,05,00,000 பேருக்கு தான் கொடுத்தார். இப்ப என்னங்கிறாரு? அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க இருக்குது. இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. தகுதியானவர்கள், விடுபட்டவர்கள் 30 லட்சம் பேருக்கு தரன்னு சொன்னாங்க. அப்படின்னா 52 வாரம் என்ன ஆச்சு? 52 வாரத்துக்கு பட்டலாம் போட்டார்ல ஸ்டாலின். அதுவும் அந்த மக்களுடைய நிலையை கருதி கொடுக்கல. அந்த குடும்ப தலைவிக்கு அடுத்த ஆண்டு வருகின்ற தேர்தலை எதிர்நோக்கி அடுத்த ஆண்டு இவருடைய ஓட்டு ஸ்டாலினுக்கு தேவை. அதனாலதான் கொடுக்கிறாரு. பெண்கள் மீது இறக்கப்பட்டு கொடுக்கல. அப்படி மக்களை வஞ்சிக்கின்ற அரசு தேவையா? அதோட ரேஷன் கடையில 1 கிலோ சக்கரை போட்டு 2 கிலோ சக்கரை கொடுக்கணும். கொடுத்தாரா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாரா? இல்ல. அப்புறம் எப்படி 525 அறிவிப்பை வெளியிட்டாரு? நிறைவேற்ற வேண்டும்ல. எல்லா மந்திரியும் முதலமைச்சரும் பச்சை பொய். 98%
திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டதா? முழு பூசணிக்காய தட்டு சோட்டுல மறைக்கிறார். என்ன மக்கள் ஏமாளியா? நீ எதை சொன்னாலும் நம்பிக்குவாங்களா? திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில லஞ்ச லாவணியம் தாண்டமாடுது. இந்த ஆட்சியில கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் எல்லா துறையிலும் இருக்குது. இந்த 10 ரூபாய்ன்னு சொன்னா ஒரு ஆள் பேர் ஞாபகம் வரும். யாருங்க? செந்தில் பாலாஜி. 10 ரூபாய்க்கு மதிப்பே இல்லாதது. 10 ரூபாய்க்கு மதிப்பு கொடுத்த ஒரே நபர் நீங்க சொன்ன நபர். என்ன பண்ணாங்க? எல்லா டாஸ்மாக் கடையிலையும் கள்ளச்சரக்கு. அது மட்டுமல்ல, ஒரு கடையில தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பிராந்தி ஷாப்ல 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 1.5 கோடிக்கு எவ்வளவு ஆச்சு? 1.5 கோடி ரூபாய் ஆச்சு. 10 ரூபாய்னா 1.5 கோடி பாட்டிலுக்கு 15 கோடி. 1.5 கோடி பாட்டிலுக்கு ஒரு பாட்டில் 10 ரூபாய்னா 15 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு மேலிடத்துக்கு போன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு மாதத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த ஏழை மக்கள் தான் போய் பிராந்தி கடைக்கு போறாங்க. அந்த பிராந்தி கடைக்கு போறது அவருடைய விருப்பம். நாங்க வேண்டான்னு சொல்லல. அது கூட தவறுதான். குடி கெடுக்குங்கிறாங்க. எல்லாம் உணர வேண்டும். இருந்தாலும் அந்த ஏழைகளிட்டையும் கொடுக்கிற ஒரே அரசாங்கம் திமுக அரசு. இது நியாயமா? இவங்களை விட்டு வைக்கலாமா? அதனாலதான் 453 மாதிரி உள்ள போயிட்டு வந்திருக்காரு. அதனாலதான் இந்த ஏழைகிட்ட இருந்து பணத்தை புடுங்கின காரணத்தினாலதான் ஆண்டவன் பார்த்தாரு, அவர் தூக்கி உள்ள வச்சுட்டார். இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் அமலாக்கத்துறை விசாரணை 1000 கோடி கண்டுபிடிச்சாங்க. அதுல 40,000 கோடிக்கு மேல அதுல முறைகேடு நடந்ததா பத்திரிகை செய்தி. அப்படின்னா இவ்வளவு பணத்தை கொள்ளையடித்த அரசாங்கம் தேவையா? இப்படி மக்களுடைய வரி பணத்தை மக்களுக்கு இருக்கின்ற ஏழை எளிய மக்களிடத்தில் சுரண்டுகின்ற ஆட்சி திமுக ஆட்சி. அது மட்டும் இல்லைங்க, திமுகவில் நிதி அமைச்சரா ஒருத்தர் இருந்தார், திரு பள்ளிவேல் தியாகராஜன் ஒருத்தர். அவரு ஆடியோவில் ஒரு கருத்து சொன்னார். திரு சபரீஸ்வரன், திரு ஸ்டாலினுடைய மருமகன் உதயநிதி ஸ்டாலின் 2 பேரும் சேர்ந்து திரு சபரீஸ்வரனும் திரு உதயநிதி அவர்களும் 30,000 கோடியை கையில வச்சுக்கிட்டு என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருப்பதாக அந்த ஆடியோல செய்தி. இதுவரைக்கும் முதலமைச்சர் வாயே திறக்கல. அப்படின்னா ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுல 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. மக்கள் சொல்ல எதிர்கட்சி சொல்லல, திமுக அமைச்சரவையிலே அங்கம் வைக்கின்ற நிதி அமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆக ஊழல் நடந்தது, அம்பலம் ஆயிட்டது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 3,81,000 பேர், 41% அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள். அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் விவசாயி தொழிலாளி மகன், ஏழை தொழிலாளி மகன் தான் அதிகமா அரசு பள்ளியை படிக்கிறாங்க. அப்படி படிக்கின்ற மாணவருடைய எதிர்காலம் சிறப்பா இருக்க வேண்டும். அந்த மாணவருடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் இந்த சட்டத்தின் வாயிலாக 2,818 ஏழை மாணவர்கள் மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க. 2,818 பேர். எங்க ஆட்சி பார்த்தா குறை சொல்ற ஸ்டாலின் இன்னொரு சொல்றார், எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஊதுகுலா இருக்கிறான்னு சொல்லி. நானா ஊதுகுலா இருக்கிறேன்? திரு ஸ்டாலின் அவர்களே,
நீங்க தான் காங்கிரசுக்கு இன்னைக்கு ஊதுகுலா இருந்துட்டு இருக்கிறீங்க. காங்கிரஸ் என்ன ஆச்சு? எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க. அப்ப மிசா சட்டத்தை கொண்டாந்தாங்க. அப்ப யார உள்ள புடிச்சு போட்டாங்க? திமுக காரர் உள்ள புடிச்சு போட்டாங்க. இன்றைக்கு முதலமைச்சர் வாய்கிலி பேசுறாரு. திரு கருணாநிதியுடைய 100ஆண்டு விழா கண்காட்சி நடத்தி இருந்தாங்க. அதுல ஸ்டாலின் மிசா சட்டத்துல சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. அப்படிப்பட்ட கட்சியோட போய் நீ கூட்டணி வச்சிருக்கிறிய, நீ யோகியது மக்கள் என்ன நினைப்பாங்க? நீ பேசலாமா? அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒத்துவல்ல. உடனே ரெய்டு, மேல ரெய்டு நடக்குது. திரு ஸ்டாலினுடைய தாயார்கிட்ட விசாரிக்கிறாங்க. கீழ் தளத்துல கையெழுத்து போறா ஸ்டாலின். இப்படிப்பட்ட கட்சி அண்ணா திமுக பேசுவதற்கு யோக்கியது இருக்குதா? நீ 7 கட்சிக்கு போய் கூட்டணி சேர்ந்திருக்கிற. இதே பாரதிய ஜனதாவோட 1999 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி போட்டு வெற்றி பெற்றியா இல்லையா? உங்களுடைய கட்சி சேர்ந்தவன், உங்களுடைய கட்சி சேர்ந்தவர்கள் மத்தியில் அமைச்சராக இருந்தாங்களா இல்லையா? முரசொலி மாறன் அவர்கள். அதை எடுப்பா பாரு, இத பாருங்க, நான் சொன்னா பொய்யுமீங்க. யாரோட? வாஜ்பாயிட்ட ஒருத்தர் மைக்கு சரி பண்றார், ஒருத்தர் எடுத்து கொடுக்கிறார். அப்ப திரு வாஜ்பாய் அவர்கள் நாட்டுடைய பிரதமரா இருக்காரு. அப்ப வாஜ்பாய் அரசாங்கத்துல திமுக கட்சி சேர்ந்த முரசொலி மாறன் மத்திய அமைச்சரா இருந்தார். நீ பேசலாமா? கூட்டணி பத்தி பேசுறதுக்கு யோக்கியம் இருக்குதா? அருகதை இருக்குதா? 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சது. அப்பெல்லாம் பிஜேபி இனிச்சுது. இப்ப கசக்குதா? ஏயா, நாங்க கூட்டணி வச்சா தப்பு, நாங்க கூட்டணி வச்சா மதவாத கட்சி, இவர் கூட்டணி வச்சா நல்ல கட்சி. சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் எதற்காக? சிறுபான்மை மக்கள் ஓட்ட வாங்கணும். சிறுபான்மை மக்கள் ஓட்ட வாங்க வேணும். சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்துவ பெருமக்கள் இந்த கட்சி நம்பி ஏமாந்துறாதீங்க. எடப்பாடி பழனிசாமி உங்களுக்காக குரல் கொடுக்கின்றவர், உங்களுக்காக குரல் கொடுக்கின்றவர். எந்த காலகட்டத்திலையும் கொள்கை விட்டு கொடுக்க மாட்டேன். கூட்டணி வேற, கொள்கை வேற. கூட்டணி வேற, கொள்கை வேற. ஆனா திமுக அப்படி அல்ல. கொள்கை அடமான வைக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. 1999 பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்ச. அதுக்கு பிறகு 5 வருஷம் கழிச்சு காங்கிரஸோட கூட்டணி வச்ச. உனக்கு என்ன கொள்கை இருக்குது? இப்ப அண்மையில நேற்று தினம் ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இதெல்லாம் கொள்கை ஒத்துடைய கட்சியா? கொள்கை ஒத்துடைய கட்சியா? திமுக கட்சிக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரே கொள்கையா? திமுக கட்சிக்கு விடுதலை சிறுத்தைக்கு ஒரே கொள்கையா? திமுக கட்சிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரே கொள்கையா? அண்ணா திமுக அப்படி அல்ல. கொள்கைகள் மாறுபடுகின்றன. தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குகள் சிந்தாமல் இருப்பதற்கு அந்த எங்கள் நிறுத்தப்படுகின்ற கூட்டணி வேட்பாளர் அண்ணா திமுக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம். உங்களை போல ஆட்சி அதிகாரத்துவதற்கு துடிக்கல. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக சேவை செய்கின்ற ஒரே இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். அந்த அடிப்படையில் தான் நாங்க கூட்டணி சேர்றோம். ஏன்னா இன்றைக்கு கூட்டணி சேர்ந்தா தான் வாக்குகள் சிதறாம கிடைக்கும். அந்த அடிப்படையில் சேர்ந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும் என்பது அண்ணா திமுக அரசு, அண்ணா திமுக கட்சி முதலிடக்குது. அதே போல பாரதிய ஜனதா கட்சி ஊழல் செய்கின்ற திமுகவை அகற்ற வேண்டும். அதற்காக அவர்கள் அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க. அப்படி அண்ணா திமுக கருத்தோடு ஒத்து போகின்ற கருத்துடைய கட்சிகளை நாங்க ஒன்னா சேர்த்துறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, இன்னும் பொறுங்க. பிரமாண்டமான கட்சி எங்க கூட்டணியில் வர சேர இருக்குது. நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி வரப்போகுது. எதிர்பாரு. 234 தொகுதியில 210 தொகுதி அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறும். அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்று தனிப்பெரும் ஆட்சி அமைக்கும். மக்களுடைய செல்வாக்கு இழந்த கட்சிக்கு இந்த தேர்தலில் ஒரு தகுந்த பாடத்தை புகுட்டுங்கள். திமுக குடும்ப கட்சி, அது ஒரு கார்பரேட் கம்பெனி கட்சி அல்ல. திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், திரு உதயநிதி, இப்போ இன்பநிதி வராரு.
ஒரு அமைச்சர் சொல்றாரு, கேவலம் மூத்த அமைச்சர் பேரம்மா இருக்காரு உதயநிதி, அவர்கிட்ட கேட்ட போய் திறந்து விடுறார், டோர் போய் திறந்து விடுறார். பதவி எப்படி எல்லாம் காப்பாத்துறாங்க பாருங்க. திமுக பரிதாபமான நிலைக்கு போயிட்டு அந்த அமைச்சர் சொல்றாரு, இன்ப நிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட அடிமை கட்சிக்கு தேவையா தமிழ்நாட்டில்? ஏன்னா வாரிசு அரசியலா? ஏன் இங்க இருக்கிற முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா? வரட்டுமே எல்லாம். ஜனநாயக நாடு. எடப்பாடி பழனிசாமி முருகமாறு இங்க இருக்கிற தம்பி, இங்க இருக்கிற இவா என்ன ஒப்ப மட்டும் பட்டா எழுதி வச்சிருக்கா? உடனே பட்டா எழுதி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். நீங்க தான் ஆட்சியில் இருக்கணுமா? ஒரு வார்த்தை இப்ப நான் சொல்றேன், எனக்கு பின்னால எங்களுடைய இயக்கத்துல இந்த கட்சிக்கு உழைக்கிறவங்க, விசுவாசமா இருக்கிறவங்க யார் வேணாலும் பதவிக்கு வர முடியும். ஒரு வார்த்தை சொல்லு பார்க்கலாம். எங்கேயாவது ஒரு கூட்டத்திலேயாவது எங்க குடும்பத்தை தவிர திமுகவில் உழைக்கின்ற நல்ல பண்புள்ள ஒருவருக்கு நாங்க உயர்ந்த பதவி கொடுப்போம், திமுக கட்சியில தலைவர் பதவி கொடுப்போம், திமுக ஆட்சிக்கு வந்தா முதலமைச்சர் கொடுப்போம் ஒரு வார்த்தை சொல்லு ஸ்டாலின். முடியாது. கொஞ்சம் ஏமாந்தா காட்டு மன்னார் கோயில் இருக்கிற அத்தனை பட்டா போட்டுருவாங்க. எடுத்து முறை பட்டா போட்டு ஸ்டாலின். ஆமா, மன்னராட்சி வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? மன்னராட்சி வந்துட்டா அவன் சொல்றதால நம்ம கேட்க வேணும். மக்களுடைய உரிமை போயிருமே, ஜனநாயகம் போயிருமே. அதனால சொல்றேன், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுற தேர்தல், மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டுற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை நினைவு கொண்டு நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிங்கள். அண்ணா திமுக கட்சி உங்க கட்சி, மக்களுடைய கட்சி. நான் பெரிய மிராஸ்தார் மிட்டாதார் இல்ல, ஒரு விவசாயி. உங்க பகுதியில் விவசாயி நிறைந்திருக்குது. விவசாயி நிறைய அண்ணா திமுக ஆட்சியில் செயல்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அது மாதிரி ஒரு விவசாயி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அரசாங்க ஆஸ்பத்திரியில மருந்து இல்ல, மாத்திரை இல்ல, டாக்டர் இல்ல. அரசாங்க ஆஸ்பத்திரி மிக மோசமான நிலைக்கு ஆகி போச்சு. இன்றைக்கு ஒருத்தருக்கு சளி, அந்த சளி குணமடைவதற்கு சிகிச்சை பெறுவதற்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. கடலூர் மாவட்டத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் வெறிநாய்க்கடி ஊசி போடுறது, நாய்க்கடி ஊசி போடுறது. ஏங்க இது ஆட்சியா? பேசாத சளி பிடிச்சா அங்கே இருந்தாலும் பரவாயில்ல, வெறிநாய்க்கடி ஊசி போட்டா என்ன ஆகும்? உயிருக்கு ஆபத்து இல்ல? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இதே அண்ணா திமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருக்கும் போது ஏழை எளிய மக்கள் அந்த பகுதியிலே சிகிச்சை பெற வேண்டும் என்பதற்காக அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்தேன். 2000 அம்மா மினிக்கிள்ளை. அந்த அம்மா மினிக்கிள்ளைக்குள்ள ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு உதவியாளர் நியமிக்கப்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டு இருந்தது. அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமா அந்த ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த அதை கூட பொறுக்க முடியாத அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அதுக்கு மூடு விழா கண்ட ஆட்சி திமுக ஆட்சி. இப்படி எதிலையாவது நன்மை செஞ்சிருக்காரா? இந்த காட்டு மன்னார் கோயில்ல இந்த ஆட்சி வந்த பிறகு 50 மாத கால ஆட்சியில நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய எந்த திட்டமா வந்திருக்குதா? அதே வேளையில அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற போது பாருங்க, டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, காட்டுமன்னார் கோயில், கீழவன்னியூர் பாருங்க, இல்லைன்னா ஏமாத்திடுவார். இப்படி நம்முடைய ஏழை எளிய மாணவர்கள், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் பட்டப்படி படிப்பதற்காக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல அரசு பாலிடெக்னிக் தொழில்நுட்ப கல்லூரி காட்டுமன்னார்கள் கூடுவெளி பாருங்க கட்டி கொடுத்திருக்கோம்.
இதுல நம்முடைய குழந்தைகள் குறைந்த கட்டணத்துல இந்த கல்வி படிக்கிறாங்க. அரசு தொழில் பயிற்சி நிலையம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் ஆதாரபூர்வமா சொல்றோம். இப்படி ஒரு திட்டமாவது திராவிட முன்னேற்ற கழக 50 மாத கால ஆட்சியில கொண்டு வந்திருக்காங்களா? புதிய அரசு பேருந்து பணிமனை காட்டுமன்னார் கோயில கட்டி கொடுத்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நிலத்தடி நீர் உயர வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது ஆதனூர் குமாரமங்கலம் இடையே கொள்ளிடத்தில் புதிய கதவணை தடுப்பணை கட்டணும். பணியெல்லாம் முடிஞ்சாச்சு, பணியெல்லாம் முடிஞ்சிடுது, என்ன அதை திறக்கல. இப்போ மேட்டூர்ல உபரி நீர் வெளியேறி போய் கடலை கலக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? மக்கள் ஆட்சி தேவையா? கஷ்டப்பட்டு அதிமுக ஆட்சியில விவசாயிகளுடைய நன்மையை கருதி நிலத்தடி உயர்ந்து விவசாயிக்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவை நீர் கிடைப்பதற்காக இந்த தடுப்பணை 400 கோடியில கொண்டாந்தா அதை தடுத்து நிறுத்தி தேக்கக்கூடிய வக்கில்லாத அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். பாத்தீங்களா? புதிய தாலுகா அலுவலகம் ஸ்ரீ விஷ்ணு தாலுகா அலுவலகம், அதே போல புதிய ஊராட்சி ஒன்றியம் ஸ்ரீவஷ்ணல ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கட்டி கொடுத்தோம். இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்து உங்களிடத்துல நெஞ்ச நிமித்தி வாக்குகளை கேட்கிறோம். இப்படி திமுக காரன் ஒருவனாவது வந்து நான் இன்ன திட்டத்தை காட்டுமன்னார் கோயில கொண்டு வந்திருக்கிறேன், இதனால மக்கள் நன்மை கிடைச்சிருக்குது, இளைஞர்கள் படிப்பு கொடுக்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டாந்து சொல்ல முடியுமா? இப்படி மக்களோட ஆட்சியை 2026 அகற்ற வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு